Students, NCERT 10th standard math bookல exercise 3.2ல thirdல 3 sums already பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா fourth sum பார்க்க போறோம். The taxi charges in a city consist of fixed charge together with the charge for the distance covered. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டாக்ஸியில் போகும்போது அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு அந்த டாக்ஸியில் ஏறினோம்னால இவ்வளோ ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ்னு இருக்குது. அந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் கூட நம்ம ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஃபார் இப்போ வந்து என்ன அந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்னன்னு நமக்கு தெரியலை, கொடுக்கல இதில். ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர் த சார்ஜ் பெய்ட் இஸ் ₹105. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் வந்து 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ₹105ன்னு வந்திருக்கு. ஃபார் அ ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர் அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பேமெண்ட் கொடுத்து இப்போ ஏறினோம்னா இப்போ வந்து டாக்ஸியில் ஏறினோம்னாலே நம்ம வந்து ஒரு ₹50 கொடுக்கணும். எங்கே ஏறினாலும் ₹15. 5 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ₹50 கொடுக்கணும். அதுக்கு மேலே போகிற ஒரு கிலோமீட்டருக்கும் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஆனால் அந்த ஃபிக்ஸ்டு எவ்வளோன்னு நீங்கள் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர் சார்ஜ் பெய்ட் ₹155ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் சேஞ்ச் பெர் கிலோமீட்டர். அப்போ ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர ஒரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறாங்க, ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹாவ் டு பே த ட்ராவலிங் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர்ஸ். அப்போ 25 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பே பண்ணணும். அப்போ 3 கொஸ்டின்ஸ் நம்ம போய் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, நமக்கு தெரியாது ஃபிக்ஸ்டு சார்ஜ். அப்போ என்ன எழுதலாம், லெட் த ஃபிக்ஸ்டு சார்ஜ் பி எக்ஸ் வச்சுட்டோமா. அதுக்கப்புறம் போடுறோம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு தடவைக்கும், அடிஷ்னல் சார்ஜ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பி ஒய்ன்னு வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு பாருங்களேன் புக்கில். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் வந்து 105. ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் இஸ் 105னா ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் மெயின் சார்ஜ் கட்டணும், அதுக்கடுத்து வர்ற ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க, டோட்டலாக தான் 105 கொடுத்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட் ஜேர்னி 15 கிலோமீட்டருக்கு ₹155 கட்டணும். அப்போ 15 கிலோமீட்டர்னா ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் பே பண்ணி அதுக்கடுத்து ஒரு 15 கிலோமீட்டருக்கும் பே பண்ணி டோட்டலாக எவ்வளோ கட்டணும், 155. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுப்போமா, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 155 மைனஸ் 15y எடுத்துட்டோமா, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. சப்ஸ்டியூட் இன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 155 மைனஸ் 15y ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 105. சரியா. இப்போ 15yல 10y போயிடுச்சுன்னா என்ன வரும், மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 155 இந்த சைடு போனால் மைனஸ் 155 அப்படின்னு வரும். மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ மைனஸ் 50 அப்படின்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம், 50 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஒய்யோட வேல்யூ 10ன்னு கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 155 மைனஸ் 15 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 155 மைனஸ் 150 இஸ் ஈக்குவல் டு ₹5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, 5 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னா, வாட் இஸ் த ஃபிக்ஸ்டு சார்ஜ். ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் இஸ் என்னது, ஃபிக்ஸ்டு சார்ஜ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா, ₹5. அதுக்கடுத்து அடிஷ்னல் சார்ஜ், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அடிஷ்னல் சார்ஜ் எஸ் ₹10 பெர் கிலோமீட்டர். சரியா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, லாஸ்ட் ஒன்று, ஒரு 25 கிலோமீட்டர் பே பண்ணணும்னா காஸ்ட் ஃபார் 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபிக்ஸ்டு பண்ணணும், அதுக்கடுத்து வந்து ஒரு அடிஷ்னல் சார்ஜ் பண்ணணும். அடிஷ்னல் சார்ஜ் என்ன பண்ணணும், எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 கிலோமீட்டருக்கு ஒரு அடிஷ்னல் சார்ஜ் போடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 5 ப்ளஸ் 25 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 10. அப்போ என்ன வரும், 5 ப்ளஸ் 25னா 250. அப்போ 250 ப்ளஸ் 5 காஸ் 255.